ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, மகிழ்வோம் மகிழ்வோம். அவரது இரக்கம் அரும் செயல்களுக்காய் ஆயிரம் நன்றி பாடிடுவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, மகிழ்வோம் மகிழ்வோம். அவரது இரக்கம் அரும் செயல்களுக்காய் ஆயிரம் நன்றி பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ராயேலினமே புகழ்வாய், அவரது இரக்கம் எடுத்துரைப்பாய். இஸ்ராயேலினமே புகழ்வாய், அவரது இரக்கம் எடுத்துரைப்பாய். ஆரோன் குலமே பரிசாற்றிடுவாய், ஆரோன் குலமே பரிசாற்றிடுவாய். ஆண்டவர் என்றும் நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, மகிழ்வோம் மகிழ்வோம். அவரது இரக்கம் அருஞ்செயல்களுக்காய் ஆயிரம் நன்றி பாடிடுவோம். நீதிமான்களின் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் நீதிமான்களின் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் கானம் ஒலிக்கின்றது. நீதிமான்களின் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் கானம் ஒலிக்கின்றது. ஆண்டவர் வலக்கர செயல்களை எண்ணி, ஆண்டவர் வலக்கர செயல்களை எண்ணி அகமகிழ் கீதம் ஒலிக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, மகிழ்வோம் மகிழ்வோம். அவரது இரக்கம் அரும் செயல்களுக்காய் ஆயிரம் நன்றி பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா விழா ஆண்டவர் உயிர்த்த நாள். இந்த நாளிலே நம்முடைய இந்த மேட்டுப்பட்டி சமூகத்தின் திருவிழாவை உயிர்த்த ஆண்டவரின் கொடியேற்றத்துடன் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த மாலை பலியை சிறப்பித்து உயிர்த்த ஆண்டவரின் கொடியை விண்ணில் பறக்கவிட்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை நம்முடைய பங்கு தந்தை, ஊர் முக்கியஸ்தர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ட்ரஸ்டுகள் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்கப்பட்டு ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 அருள் வாக்குகள் 34 37 தொடங்கி 43 முடியவும். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் ஜெருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்களே சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூலைக்கல் ஆனது. ஆண்டவர் செயல் இதுவே, நம் கண்ணுக்கு பெரும் வியப்பே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
வலக்கரம் என்னில் வலிமையாய் செயலாற்றியது. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலை நிறுத்தியது. இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரது அரும் செயல்களை பறைசாற்றுவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 முதல் 4 இறை சொற்றொடர்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார்.
அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. மரணத்தை வென்ற உயிர்த்த வேந்தினே எம் இறைவா, உமது உயிர்ப்பை கொண்டாடும் எம் தாயாம் திரு அவையையும் திருச்சபை பணியாளர்களை உமது உயிர்ப்பின் வல்லமையால் வழிநடத்தி தூய ஆவியால் நிரப்பி உமக்கு சான்று பகரும் வழியில் மக்களை வழிநடத்திட தேவையான ஆற்றலையும் விவேகத்தையும் தந்துருள்ள வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவோடு வாழ மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என அழைப்பவரே எம் இறைவா, இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை விரும்பும் நாங்கள் மேலுலகுக்கு தேவையான நற்பண்புகளில் வளர தடையாக உள்ள பாவ செயலை விட்டொழித்து உம்மோடு உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று மகிழ வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் உண்மையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தியவரே எம் இறைவா, எம் வாழ்க்கை சிக்கல்களில் சிதறி ஓட விடாமல் உயிர்ப்பின் சாட்சிகளாக உமது சீடர்களை மாற்றியது போல எங்கள் எண்ணங்களாலும் வாழ்க்கை செயல்களாலும் உமக்கு சான்று பகர வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த இயேசுவை கண்டு மகிழும் பேச்சை இயேசுவின் சீடருக்கு தந்தவரே எம் இறைவா,
எங்கள் குடும்பங்களில் உமது இறைப்பிரசனம் தங்கி எங்கள் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் உமது உடனிருப்பை நாங்கள் உணர வரமுருள வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தெடுக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமே மன்றாடுகிறோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னை தருகின்றேன். இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். பாடும் உள்ளங்களில் என்னை தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னை தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். நானிலம் மகிழ வளமுடன் வாழ வாழ்வை கொடுக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அடைகின்றேன். இளையோர் வாழ்வில் வளமை கண்டிட இனிதே வேண்டுகிறேன். நண்பருக்காக உயிரை கொடுக்கும் நல்மனம் இறைஞ்சுகிறேன். காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்களுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியின் அக்களிப்புறும் நாங்கள் இப்பலிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியா வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை பொழுது பாடி முடிவென்று ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற மக்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பாரும். எங்களது மேட்டுப்பட்டி சமூகத்தையும் நினைவு கூர்ந்திரளும். உலக மக்களையும் எங்களையும் அச்சுறுத்தி கொண்டு வருகிற இந்த கொடுமையான தொற்று வியாதியிலிருந்து உலக மக்களையும் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றும் வாழ்வு கொடுத்திரளும். எங்கள் எல்லோரையும் உமது அன்பு பாதைகளை வழிநடத்துகிற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தேள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரின்கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுள்ளே வா, என் தெய்வமே வா, என் செல்வமே வா, என் இயேசுவே வா. என்னுள்ளே வா, என் தெய்வமே வா, என் செல்வமே வா, என் இயேசுவே வா. என்னுள்ளே வா. இதயம் உனக்காக உண்டானது, உனிலன்றி நிம்மதி அடையாதது. என் உள்ளம் தேடும் இன்பம் நீயே, ஏக்கங்கள் தீர்த்திடும் நோக்கமும் நீ. வாழ்வேண்டும் நீலத்தின் புதையல் நீயே, அருமுத்தும் நீ. வாழ்வென்னும் நீலத்தின் புதையல் நீ, அருமுத்தும் நீ. உனக்கு
அறிக்கை 4/4/2021 ஞாயிறு உயிர்ப்பு பெருவிழா. சிறப்பாக நமது பங்கிலே உயிர்த்த ஆண்டவருடைய கொடியேற்ற திருநாள். இந்த மாலை திருப்பலி முடிந்த பிறகு நமது தேரோடு வீதிகளிலே உயிர்த்த ஆண்டவருடைய கொடி பவனியாக எடுத்து வந்து நமது ஆயர் அவருடைய திருக்கரங்களால் உயிர்த்த ஆண்டவருடைய கொடியானது ஏற்றி வைக்கப்படும். இந்த உயிர்த்த ஆண்டவருடைய கொடி பவனி முதலிலே பேண்டு வாத்தியத்தினர் செல்வார்கள், அதைத் தொடர்ந்து பீடச் சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து உயிர்த்த ஆண்டவருடைய கொடி பெண்கள் ஆண்கள், இறுதியிலே சிறிய உயிர்த்த ஆண்டவருடைய தேரானது தூக்கி வரப்படும். எல்லோரும் பக்தியோடு உயிர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த பவனியிலே பங்கெடுப்போம். ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த கொடியேற்ற பெருவிழாவாகிய இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்திலிருந்து நமது பாஸ்கா பெருவிழா சிறப்பாக நடைபெற, ஆசீர்வாதமான விழாவாக நடைபெற, தடைகளையெல்லாம் ஆண்டவர் நீக்கி அவர் விரும்புகிற விதத்திலே இந்த பெருவிழா நடைபெறுவதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தர வேண்டுமென்று இந்த நவநாள் ஒவ்வொரு நாளும் மாலை நடக்கிற நவநாள் திருப்பலியிலே நமது பங்கு மக்கள் அனைவரும் பங்கெடுத்து ஜெபிக்க அன்போடு அழைக்கிறோம். அதேபோல் நமது தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த உயிர்த்த ஆண்டவர் பாதத்தில் வந்து தொடர்ந்து நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து நமது வேண்டுதல்களையும் உயிர்த்த ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். சீடர்கள் அவரது உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தது போல நாமும் நமது பங்கு சமூகமும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியம் பகிர்கிற ஒரு சமூகமாக நமது சமூகத்தை மாற்ற வேண்டுமென்றும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க அன்போடு வேண்டுகிறோம், ஜெபிக்க வேண்டுகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை முதல் நாள் பாஸ்கா ஏறக்குறை 9 மணி அளவிலே ஆரம்பமாகும். ஆண்டவருடைய போதனைகள், பாடுகள், இறப்பு. சனிக்கிழமை அதிகாலையிலே ஆண்டவருடைய தூம்பா பவனி நடைபெறும். தூம்பா பவனியின் நிறைவிலே நமது அன்னையருடைய ஆலயத்திலே காலை திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலையிலே மட்டும் திருப்பலி நடைபெறும், மாலையில் திருப்பலி நடைபெறாது. சனிக்கிழமையும் மாலையில் திருப்பலி நடைபெறாது. இரவு 8 மணிக்கு உயிர்த்த ஆண்டவருடைய பாஸ்கா. பேய்கள் நம்ம எப்படியெல்லாம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது, அவருக்கு எதிராக எப்படி வாழ வைக்கிறது என்று பேயினுடைய அந்த பாஸ்காவும், அதை தொடர்ந்து உயிர்ப்பு பாஸ்கா. அதிகாலை 4 மணி அளவிலே நமது திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் தலைமையிலே பாஸ்கா மேடையிலே கூட்டு திருப்பலி நடைபெறும். 7 மணிக்கு நமது அன்னையின் ஆலயத்திலே திருவிழா திருப்பலி நமது முன்னாள் பங்கு தந்தை ஏனஸ்டாமி தலைமையிலே திருப்பலி நடைபெறும். 9 மணி அளவிலே நமது ஆயர் அவர்கள் வருகை தந்து நமது நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையிலே உயிர்த்த ஆண்டவருடைய சப்பரமானது மந்திரிக்கப்பட்டு தேரோடு வீதிகளிலே அந்த உயிர்த்த தேவன் நமது மறைமாவட்டம் முழுவதும் நம்மையும் ஆசீர்வதித்து கொண்டே வருகிற ஒரு அற்புத பவனியானது நடைபெறும். மாலை 6:30 மணி அளவிலே நமது ஆயர் அவர்களால் சப்பரத் பவனுடைய நிறைவிலே ஆயர் அவர்களால் நற்கரணை ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு உயிர்த்த ஆண்டவருடைய கொடியானது ஆயர் அவர்களால் இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும். எல்லா நிகழ்வுகளிலும் நாம் எல்லோரும் பக்தியோடு பங்கெடுப்போம். சிறப்பாக இந்த விழா நடைபெற ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வியாழக்கிழமை வழக்கம்போல் 11 மணிக்கு நவநாள் குணமளிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். கடந்த வாரம் ஆலயத்தை தூய்மை செய்த ஜெரோம் அன்பிய குடும்பங்களுக்கு நமது ஜெபங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை கரங்கள் தட்டி நாம் எல்லோரும் தெரிவிப்போம். இந்த வாரம் நமது ஆலயத்தை தூய்மை செய்கிற அன்பிய குடும்பங்கள் மரிய வியானி அன்பிய குடும்பங்கள். இந்த திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள் அலுவலகத்தில் வந்து நோட்டீஸுகளை எல்லாம் பெற்று இறை மக்களுக்கு கொடுக்க அன்போடு நினைவுபடுத்துகிறோம். நமது பங்கிலை வசிக்கிற தந்தை செங்கோல்ராஜ், தாய் புளோமினால், இவர்களது மகன் சகோதரர் டோமினிக் சேவியர் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்த இருக்கிற நமது மறைமாவட்டத்திற்காக அவருக்காக மன்றாடுவோம்.
அன்பு மக்களே, இந்த பெருவிழா நாளிலே நமது ஆயரவர்கள் இரவு முழுவதும் கண் விழித்து திருப்பலி நிறைவேற்றினாலும் கூட, சோர்வாக இருந்தாலும் கூட, நாம் ஒவ்வொரு வருடமும் அழைத்தவுடனே மகிழ்ச்சியாக நமது பங்கிற்கு வந்து உயிர்த்த ஆண்டவருடைய கொடியை ஏற்றி விழாவை ஒவ்வொரு வருடமும் ஆரம்பித்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடமும் அழைத்தவுடனே மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சோர்வாக இருந்தாலும் வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அவருடைய பிரசன்னம் இருப்பதே நமக்கு ஒரு தெம்பு, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே வந்து மகிழ்ச்சியோடு திருப்பலி நிறைவேற்றி நம் ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவருடைய அருமையான மறையுரையாற்றி நமது வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கிறவர் உயிர்த்த ஆண்டவர் என்று நல்ல மறையுரையாற்றி இறை ஆசிரை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிற நமது அன்பு ஆயர் அவர்களுக்கு நமது பங்கு மக்கள் எல்லோரின் சார்பாக நமது உதவி பங்கு தந்தையவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி நமது அன்பையும் பாசத்தையும் ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். எல்லோரும் கரங்கள் தட்டுவோம். ஆயரின் செயலர் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நமது அன்பையும் வாழ்த்துக்களையும் உதவி பங்கு தந்தை தெரிவிக்கிறார்கள். நமது மறை மாவட்டத்தினுடைய தாய்மை மீடியாவினுடைய இயக்குனர், சாரல் கலைத்தினுடைய இயக்குனர் தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கும் நமது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஜபங்களை பொன்னாடை போர்த்தி உதவி பங்கு தந்தை தெரிவிக்கிறார்கள். இறுதி ஆசிருக்காக நாம் முழங்காலிடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பளிக்கும் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பெற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் பின்னக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. Oh